ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெஜ் பாயா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பாயா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாவை கீரி வச்சிருக்கேன், கீரி 2ஆ கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கிக்குவோம். வெங்காயம் ரொம்ப நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கிட்டு இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, கலர் மாறிடும். அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு அரை காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு நல்லா வெந்நீர் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கேரட், உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10-15 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு கப்பு பட்டாணி, ஒரு கப்பு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குவோம். இதில் கொஞ்சோண்டு புதினா தலை போட்டுக்கலாம். போட்டு இதில் இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு மூடி வச்சு நல்லா காய் வேகட்டும். இந்த காய் வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு, பட்டாணி கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அப்புறம் இதில் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உப்பெல்லாம் நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லை காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடாதீங்க, கலர் மாறிடும். மிளகுத்தூள் போடுங்க. போட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதிச்சு குழம்புக்கு ஓரளவுக்கு திக்காயிருக்கு. இப்போ இந்த பாயா ரெடி ஆயிடுச்சு. இதுல கடைசியா
இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூக்குவோம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சுவையான பாயா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆப்பத்தோட கூட வச்சு சாப்பிடலாம். இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. இப்போ அருமையான டேஸ்டியான வெஜ் பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் பாயாவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.